ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு தெளிவான ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுறதும், இன்னொன்று ஃபுல் பேன் போட்டிருக்கவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நிறைய டூல்ஸ், டெக்னிக்கல் அனலைசிஸ், இது எல்லாமே உங்களுக்கு பெருவாரியாக இதில் வந்தாலே அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் தாண்டி பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் போது தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வேலை பண்ணுற ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு 10% கிடைக்குமா, இல்லை ஒரு 5% கிடைக்குமா, ஒரு 1 லட்சம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு அந்த பணத்தை எதிர்பார்க்கறது தான் இங்கே பிரச்சனையே. இதனால தான் நிறையா நபர்கள் பணத்தை இழக்கிறதுக்கான முக்கியமான காரணமே. இன்றைக்கி ஃபுல் பேன் போன்ற நிறையா பேர் பெரிய பெரிய அட்வைஸரை அப்ரோச் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பெருவாரியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு ரீசன். இன்னொன்று, நீங்கள் 5000 போட்டுட்டு 10,000 ஸ்டாக் மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கொடுக்க முடியாதுலாம் கிடையாது. பட் எண்ட் ஆஃப் த டேயில் உங்கள் அந்த 5,000 அமௌண்ட்டும் ஜீரோவாக ஆக போகுதுங்கிறது கட்டாயம். இதில் பணம் இழந்தவங்க தான் நிறையா பேர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கும். இப்போது சிம்பிளாக நீங்கள் கொஞ்சம் பணம் வச்சுருக்கீங்க, நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை ரைட் ஆஃப் பண்ணுறது, அதாவது ஸ்டாக்கை ஆப்ஷனை செல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இப்போ ரீசன்ட் டைமில். இப்போ நீங்கள் நிறைய டெலகிராம் குரூப் பார்ப்பீங்க, நிறையா இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, நிறையா பேர் உங்களுக்கு நாங்கள் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஷோ பண்ணும்போது நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி வருது. அப்போ என்ன, நீங்கள் வரும்போது எந்த நாலேஜுமே இல்லாமல் நீங்கள் உள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு பெரிய லெவலில் லாஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இதை நான் சஸ்டெயின் பண்ணணும், தொடர்ந்து நான் என்னுடைய ரேஷியோவை நான் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா ஒரே ஒரு விஷயந்தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செல் பண்ணணும். இங்கே கால் அப்படின்னு ஒன்று இருக்குது, புட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிகினராக இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கால் ஆப்ஷனை மார்க்கெட் மேலே போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுவோம். அப்போ எந்த மாதிரியான கான்ட்ராக்டை செல் பண்ணும்? இப்போ நான் பேசுகிறது கொஞ்சம் அனுபவம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். பட் உங்களுடைய எஃபர்ட்டை ஜென்யூனாக இந்த வீடியோ முடித வரைக்கும் போட்டுட்டு கால் புட் அப்படின்னா என்னன்னு போயிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது 3 மாதத்தோட கான்ட்ராக்ட் எல்லா தருணத்துலையுமே ஷோ ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 43,800 இருக்குது. சரிங்களா? நீங்கள் இங்கே 43,800 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் கான்ட்ராக்ட் இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போது இதில் ஒரே ஒரு விஷயந்தான், பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது இந்த மந்தோட கான்ட்ராக்ட் இங்கே இருக்குல்ல, இப்போது 8வது மந்த்து கான்ட்ராக்ட் முடியும் போது இந்த மந்த் ஓப்பன் ஆகும். 8வது மந்த் இருக்கும், இது மந்த்லி கேண்டில் போட்டிருக்கேம்மா. 8வது மந்தில் இருக்கும்போது 9ம் 10ம் தெரியும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, புரிதலுக்காக சொல்கிறேன், 8வது மந்த் இங்கே உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மேஜராக தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கலாக படிக்கும்போதே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேசிக்கான விஷயமே என்ன அப்படின்னா, ரெசிஸ்டண்ட், சப்போர்ட், மார்க்கெட் இதுக்குள்ளே தான் ஜிக்ஸாக் மோடில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக பிகினிங்கில் நம்ம படிச்சிருப்போம். பட் கொஞ்சமாக அனுபவம் வந்த பிறகு தான் தெரியும். இதை தாண்டி சில நுட்பமான விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் ஹேண்ட் மாதிரி, உங்களுடைய கை மாதிரி. சரிங்களா? மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ற பிளேட் மாதிரி, அதில் தான் எல்லாமே இருக்கும். இந்த ரைஸை எடுத்து, சரிங்களா, பிளேட்டில் இருக்கிற ரைஸை எடுக்கிறது எதால் எடுக்க முடியும்னா கையால் தான் எடுக்க முடியும். அதுதான் டெக்னிக்கல் அனலைசிஸ் டூல். இதை எடுத்து நீங்கள் உங்கள் வாய் வழியாக அந்த சாதத்தை எடுக்கும்போது தான் என்ன வரும், அங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்கும்.
இப்படி நுட்பமான சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சேர்த்து பண்ணும்போது தான் சக்ஸஸ் வரும். இப்போ பிளேட் இல்லை, சாதம் இல்லை, வாய் இல்லை, நீங்கள் அங்கே வந்துட்டு டெக்னிக்கலை வச்சு மட்டும் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இது நுட்பமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த விளக்கம் வந்து கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மந்த் வரும்போது சரிங்களா, 8வது மந்த் வரும்போது இது முடியும் போது என்ன ஆகும், நவம்பரோட கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸான க்ரீனை மார்க் பண்ணுறேன். இந்த ப்ரீவியஸான க்ரீனை மார்க் பண்ணிவிட்டு இந்த க்ரீனை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெவலை என்னைக்கு டச் பண்ணுதோ, இந்த லெவலை, இந்த கான்ட்ராக்ட் இந்த மந்த் முடிஞ்சிச்சுமா, இந்த மந்த் ஓப்பனில் இருக்குது. இதை பண்ணும்போது நான் என்ன கணிச்சிருப்பேன், மார்க்கெட் கீழே சரிய போகுது அப்படிங்கிறத நான் கணிச்சிருப்பேன். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, மார்க்கெட் சரியும் போது என்னாகும், புட் மேலே போகும், கால் கீழே போகும். இப்போ என்ன பண்ணோம், 44,500 என்ன பண்ணியிருக்கணும், கால் ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணணும், செல் பண்ணியிருக்கணும். 44,500 இதனுடைய நவம்பர் மாதத்தோட கால் ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணியிருப்போம், செல் பண்ணியிருப்போம். அன்னைய டேக்கு நீங்கள் செல் பண்ணியிருந்தா என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, இதில் வந்துட்டிங்கன்னா 3 மாதத்தோட கான்ட்ராக்ட் தான் உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதனுடைய ஹாஃப் பகுதியில் என்ன பண்ணியிருப்போம், செல் பண்ணியிருப்போம். நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா ஹியூஜ் ப்ராஃபிட் இங்கே தான் கிடைக்கும். சரிங்களா, ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும். சரிங்களா, அன்னைய ரேட் படி அவங்க 2 lakh கூட தேவைப்பட்டிருக்கலாம். சரிங்களா, இப்போது நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடியது ஒன்று தான், இங்கே இருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இப்போ நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு வந்து 1800 பாயிண்ட் கிடச்சிருக்கு. சரிங்களா, நமக்கு வந்து லாட் சைஸ் வந்து 15. இதை நீங்கள் எடுத்துட்டாலே உங்களுக்கு இங்கே ப்ராஃபிட் நீங்கள் பார்க்குறது 27,000 ரூபா ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிடும். பிகினிங்கில் ஒரு தப்பான கால்குலேஷனில் இருந்துச்சு. சரிங்களா, இப்போது இந்த லாட் சைஸை நீங்கள் 2 3 அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா கீழே இறங்க இறங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் ஹியூஜாக வந்திருக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் கணிக்கிறது எப்போதுமே வந்து இங்கே சரியாக தான் போகணும் அப்படிங்கிறது இதே கிடையாது. நீங்கள் என்ன நினச்சிங்க, மார்க்கெட் கீழே போகும்னு நினச்சிருக்கீங்க. பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் மந்த் வரைச்ச இல்லை இந்த மந்தில் வந்து கீழே போயிட்டே இருக்க நம்ம ப்ராஃபிட் வந்திருக்கும். சப்போஸ் இதனுடைய கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட் மேலே போகுது, அந்த மந்த்லி கேண்டலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம், புட் ஆப்ஷனை செல் பண்ணியும் வச்சுக்கலாம். சரிங்களா, இது ரெண்டும் வரும்போது மினிமமான லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. சரிங்களா, மினிமமான ப்ராஃபிட்டில் முடிக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கும். அதனால் லாஸ் அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் இது பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நுட்பமாக சொல்லித்தர வேண்டியிருக்கு. சரிங்களா, இதில் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய எஃபர்ட்டை ஒரு 3 months கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய புரிதலுக்கு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுறது பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து லாபத்தை அள்ளி கொடுக்கும். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லலாம், 44,500 நம்ம என்ன பண்ணுவோம், ஜனவரியோட கான்ட்ராக்டை எடுப்போம். சரிங்களா, ஸோ இங்கே டிசம்பரை ஆட் பண்ணியிருக்கேன். ஜனவரியை பொறுத்த மட்டும் மேஜராக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கான்ட்ராக்ட் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜனவரியோட கான்ட்ராக்டை எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதனுடைய வேல்யூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையாக இருக்கும். இன்னும் நீங்கள் இந்த மணியில் எடுக்கிறீங்க கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும், இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 43,000 அந்த ரேஞ்ச் எடுக்கும்போது இந்த மணியை பொறுத்த மட்டும் இதனுடைய வேல்யூஸ் அதிகமாக இருக்கும். இந்த மணிங்கிறது பிகினருக்கு புரியாது. இப்போ நான் பேசுகிறது எல்லாமே பிகினராக ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம் தான். இப்போ இந்த வேல்யூலாம் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய ப்ரீமியம் ஹையாக இருக்கும். ஸோ இதில் ரைட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். லாட் சைஸ் அதிகம் பண்ணும்போது பேங்க்கில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட இதில் பெருவாரியாக ஒரு நல்ல லாபமே கிடைக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் ஸ்டாக் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா பெரிய லெவலில் ப்ராஃபிட் தரதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இப்போ சொல்லித்தர விஷயங்கள் எல்லாமே கிராஸ் செக் பண்ணுங்கள். சரிங்களா, பண்ணி உங்களுடைய புரிதலுக்கு அப்புறமா நிறைய பேக் டெஸ்ட் எடுங்க. ஸோ யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஓகேங்களா, ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.